2016ஆம் ஆண்டு ஜெயலலிதா அம்மையார் மறைந்த பிறகு தமிழகத்தில் முதல்வராக வரும் வாய்ப்பு செங்கோட்டையன் அவர்களுக்கே கிடைத்துள்ளது என்று எத்தனை பேருக்கு தெரியும்? ஏதோ ஒரு காரணத்தினால் முதல்வராக வந்த வாய்ப்பினை தட்டி கழித்தார் செங்கோட்டையன் அவர்கள். அதன் பிறகுதான் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தில் முதல்வராக பதவி வகித்தார் என்றும், முதல்வர் வாய்ப்பு தேடி வந்தது என்றால் அது செங்கோட்டையன் அவர்களுக்கு மட்டும்தான். யார் அந்த செங்கோட்டையன்? கடந்த 50 ஆண்டுகளில் 9 முறை தமிழக சட்டமன்ற உறுப்பினராக பதவி வகித்தவர்தான் இந்த செங்கோட்டையன் அவர்கள். அண்ணா அதிமுக கட்சியில் முதலில் எம்ஜிஆரால் ஆரம்பிக்கப்பட்ட 1976 சட்டமன்ற தேர்தலில் சத்தியமங்கலத்தில் போட்டியிட்டு தனதுடைய 30வது வயதில் தமிழக சட்டசபைக்கு சென்றவர் என்றால் அது செங்கோட்டையன் மட்டும்தான். அதன் பிறகு 9 முறை கோபிச்செட்டிப்பாளையத்தில் போட்டியிட்டு 8 முறை வெற்றி பெற்ற செங்கோட்டையன் 1996இல் மட்டும்தான் தேர்தலில் தோல்வியை தழுவினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது அவருக்கு வயது 77. இவர் செங்கோட்டையன் அஇஅதிமுக மூத்த அரசியல்வாதி என்றும் அவர் பல துறைகளில் பதவி வகித்தார் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றன. உங்களுக்கு சுவாரஸ்யமான தகவலை கண்டறிய RK 2024 VPR சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிச்சயம் உங்களுடைய ஆதரவை எனக்கு தேவை. நான் என்றென்றும் உங்கள் சகி, உங்கள் RK.